வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு சில ட்ரேடுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது குக்கு அந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு. ஓகே. ஸோ இது எப்படி பண்ணணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் ரீசெண்டாக ஒரு சில நார்த் இந்தியன் வீடியோஸ் பார்த்து அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கான ப்ரொமோஷனும் கிடையாது. இதில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேனோ அவங்கள வந்து எனக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் தெரிய வந்துச்சு அவங்கள பற்றி. ஓகே. ஸோ அதனால் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் இந்த வீடியோவை கொடுக்குறேன். மற்றபடி இதில் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படினால இதில் என்னை நம்பி நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னால நான் சொல்கிறேன், முன்னாலே சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரே பாயிண்ட் ஆஃப் தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர இதில் நான் ஃபுல்லாக அவங்க யார் என்னன்னு சொல்லி அந்தளவுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணலை. முன்னாலே நான் சொல்லிடுறேன். ஓகே. ஆனால் இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க அனுப்பிச்ச சர்டிஃபிகேட்டை நான் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். அவங்களோட சேனல் ஒன்று இருக்குது, அதுலேயுமே வந்து கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்து அது மட்டும் இல்லாமல் இதை ரெக்கமெண்ட் பண்ண இன்னொரு நார்த் இந்தியன் சேனலுமே ஒரு ஜென்யூனான சேனல் தான். ஓகே. ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து இவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா கரியர் பாயிண்ட் அப்படிங்கக்கூடிய இன்ஸ்டியூட். இது வந்து ராஜஸ்தானில் கோட்டா அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். ஓகே. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இது தான் 6387660689. ஸோ உங்களுக்கு இந்த என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஸோ நான் அவங்கக்கிட்ட பேசி ஒரு 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 பர்சனுக்கு வந்து 3000 வந்து அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பே பண்ணால் மேக்ஸிமம் 20 டேஸ்க்குள்ளே வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தனால இவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக இவங்கக்கிட்ட பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களோட கோர்ஸை பற்றி எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் மாதிரி தான் ஜாயின் பண்ணுவோம். அந்த வீடியோ கோர்ஸ் ஃபுல்லாக ஹிந்தியில் தான் டீச் பண்ணுவாங்க. பட் அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் ஒரு 20-30 கொஷின் இருக்கும். அந்த கொஷின் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே. அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். டெஸ்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக அந்த கொஷினோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அது ஆன்லைனில் தான் நடக்க போது. நீங்கள் உங்கள் மொபைல்லே கூட அந்த டெஸ்ட்டை வீட்டில் இருந்தே அட்டன் பண்ணலாம். எங்கேயும் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு கிடையாது. ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக அந்த கொஷினை காப்பி பேஸ்ட் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும், ஜென்யூனான சர்டிஃபிகேட் கிடச்சிடும். ஓகே. ஆனால் இந்த வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வேலைக்கு போயிடலாம்னு நினச்சிடாதீங்க. இந்த வேலை வந்து ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கு. உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. தெரியாமல் நீங்கள் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. வேலை கிடச்சிரும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு குக் பண்ணவே தெரியலைன்னா நீங்கள் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? ஸோ முடியவே முடியாது. ஓகே. உங்களுக்கு உண்மையிலே ஸ்கில் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட்டு தான் அதுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ இவங்க அனுப்பிச்சிருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஹிந்தியில் இருக்குது. எனக்குமே ஹிந்தி வந்து பேச தெரியுமே தவிர ரைட் பண்ண தெரியாது. அதனால் இதை காப்பி பண்ணி நான் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போடுறேன். இப்போ நான் இதையும் உங்களுக்கு ஏன் சொல்கிறோம்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறையா ஹிந்தியில் அனுப்புவாங்க. அதை எப்படி நம்ம ரீட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான். ஸோ அவங்க அனுப்புகிறத அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்னு ஒரு ஆப் இருக்கும். ஓகே. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த இடத்துல அதாவது எந்த மொழியில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிற அந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிற சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஹிந்தியை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தமிழ் தேவைன்னா தமிழ், இல்லைனா இங்கிலீஷில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல என்டர் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அது அப்படியே தமிழில் வந்துருக்கும். ஓகே. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். இப்போதெல்லாம் அனைத்து ஆட்சேர்ப்புகளிலும் தகுதி பெறக்கூடிய சான்றிதழ் என்று வைத்துக்கொள்வோம். மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியா முழுவதும் ஒரே நிறுவனம் கரியர் பாயிண்ட் கோட்டா ராஜஸ்தான் ஆகும். ஸோ டிரான்ஸ்லேட்டர் வந்து அப்படியே எக்ஸாக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்காது. இங்கிலீஷில் கொஞ்சம் கரெக்டாக வந்துருந்துச்சு, தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ராஜஸ்தானில் கோட்டாங்கிற மாவட்டத்தில் இருக்குது. இவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் எப்படி சேர்றது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார், 10th மார்க் ஷீட்டு, உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஓகே. அதெல்லாம் வச்சு கேஒய்சி பண்ணுவாங்க. ஸோ கேஒய்சி பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ரூ. 3000 அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசினப்போ, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி மேக்ஸிமம் 20 டேஸ்க்குள்ளே உங்கள் கையில் வந்து சாஃப்ட் காப்பி சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சாஃப்ட் காப்பி போதுமானது. அடுத்து ஹார்ட் காப்பி வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஓகே. ஸோ இதில் அட்டன் பண்ண ஒரு சில நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தருமே வந்து இருக்கார். ஓகே. அவர்கிட்டையுமே நான் வந்து பேசினேன். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் அவரும் சொன்னார். அவர் ஆல்ரெடி இதே இதில் NSQF சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும். ஓகே. ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு 20 to 25 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அப்படி இருக்காது. இத்தனை கிளாஸஸ்ன்னு தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து 3 டேஸ் 5 டேஸில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதை முடித்த உடனே நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே தான் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே. அது நீங்கள் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். 30 கொஷின் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். அதில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஹிந்தியில் தான் இருக்கும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ஹிந்தியில் தான் பண்ணுவாங்க. அது புரியுதோ புரியலையோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த 30 கொஷினில் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு கூகுளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்க போகுது. கொஷினை காப்பி பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் முக்கியமாக இதில் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஸ்கில். ஓகே. உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் குக்குக்காக வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் எந்த ட்ரேடுக்காக வாங்குறீங்களோ அந்த ட்ரேடில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். தமிழில் யாரும் சொல்லித்தரதுக்கு இல்லை அப்படின்னால தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் எக்ஸாம் எழுதுனா 7 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு நகல், அதாவது சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை அனுப்பிச்சிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே. அடுத்து 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஹார்ட் காப்பி உங்களோட வீட்டுக்கு தபால் மூலமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதிலேருந்து நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. இதில் செலெக்ஷன் ஆனவங்களோட ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அவங்களுடைய சேனலோடைய ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் ஓப்பன் பண்ணால் இதே பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் இதுக்கு முன்னால் NSQF சர்டிஃபிகேட் வச்சு செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட்டும் இருக்குது. ஓகே. ஸோ அந்த வீடியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ இவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு QR கோடு இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக NSQF சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி QR கோடு இருக்கும். இதை உங்கள் மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா QR ஸ்கேனர் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கேமராலே இருக்கும். ஒரு சிலருக்கு அது இல்லைன்னா எப்படி பார்க்கணும்னு தெரியலைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் QR பார்கோட் ஸ்கேனர்னு கொடுத்தாலே நிறைய ஆப் வரும். அதில் ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறப்போ வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதில் யாரோடைய சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அந்த மாதிரிலாம் ஒரு சில டீட்டெயில்ஸ் வருது. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இது ஒரிஜினல் தான். பட் இதுலேயுமே இப்படி வர்ற மாதிரியுமே ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறதுனா, இதில் ஓப்பன் ஆகுதுல அந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது skillindiadigital.gov.in அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகணும். இந்த வெப்சைட்டில் இல்லாமல் வேறு ஏதோ வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது, அதுலேயும் இந்த மாதிரி வெரிஃபைடுன்னு வருதுன்னா அது ஃபேக். ஓகே. ஸோ இவங்களோட சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஒரு சில ப்ரொசீஜர் வந்து இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. தமிழில் கொஞ்சம் தப்பாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகி வருது அப்படின்னா நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஓகே. உங்கள்கிட்ட ITI சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா நீங்கள் NSQF சர்டிஃபிகேட் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் KYC பண்ணுறதுக்கு முன்னால் ரூ. 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். KYCனா உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓடிபிலாம் வரும். ஓடிபிலாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் KYC முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரூ. 3000 பே பண்ணுவீங்க. KYC பண்ணுவாங்க. KYC முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸுக்கான லிங்க் அனுப்புவாங்க. நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொஞ்ச நாளுக்குள்ளேயே இந்த சர்டிஃபிகேட் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ இவங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் தான் அனுப்பணும். கோர்ஸ் நேம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேம், உங்களோட நேம். கோர்ஸ் நேம்னால் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ குக்குக்கான NSQF லெவல் 1 சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அனுப்பிச்சுங்க. ஓகே. குக் NSQF லெவல் 1 அப்படிங்கிற மாதிரி போடுங்க. இல்லை வேறு ட்ரேடுக்கு வேணும்னா அந்த இதை போடுங்க. அடுத்து உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட ஆதார் நம்பர் இருக்கக்கூடிய ஆதார் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட அட்ரஸ்ஸு, ஹவுஸ் நம்பர், அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுத்துருங்க. அந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு
இந்த சர்டிஃபிகேட் வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. ஓகே. ஸோ அதில் வந்து ஹவுஸ் நம்பர், காலனி, லேண்ட்மார்க்கு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, சப் டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்ட்டு தெரில, கண்டிப்பாக தமிழ் தெரியாது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹிந்தி தெரியாது. ஸோ அப்போ ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் அவங்கக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணணும். ஓகே. கண்டிப்பாக அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் முழுக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை பற்றி ஐடியாவே இல்லை, அட்லீஸ்ட் இப்படியாச்சும் ஒன்று பண்ண சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து லோயஸ்ட் ப்ரைஸ். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு சொன்னேன்ல, அவர் வந்து ரூ. 6,000 கட்டி வாங்கியிருக்காரு. ஸோ இவங்க ரூ. 3,000 தான் கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் விசாரித்ததிலே வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து இந்த சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்குறவங்க இவங்க தான். ஸோ இவங்க ஒரு இன்ஸ்டியூட் தான். ஓகே. இவங்களுக்கு வந்து அந்த ஆத்தரைசேஷன் இருக்குது, சும்மா ஃபேக்காலாம் பண்ணி கொடுக்கல. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக வந்து ஃபீஸ் வாங்கிட்டு தான் எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த ஃபீஸை தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால தான் இவங்களே ரூ. 3,000 கேட்குறாங்களாம். இல்லைனா அதை விட கம்மியான ப்ரைஸெல்லாம் இவங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இதில் எனக்கும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பின்னால் இது எனக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருந்தாலும் பெரிய லெவலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேக்கன்சி இருக்குது. அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதில் யாருமே செலெக்ஷன் ஆகாமல் போயிடக்கூடாது தமிழ்நாட்டிலேருந்து, அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே. மற்றபடி இது உங்களோட டிசிஷன் தான். நீங்கள் வந்து இதில் பே பண்ண போகிறது நீங்கள் தான். அப்படிங்கிறப்ப இது உங்களோட டிசிஷன் தான். உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு தேவை, ஒரு வேலை தேவை, கண்டிப்பாக இதில் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி யோசிச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இதே மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த அந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது ஒரிஜினல் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸ்மேனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.